வணக்கம் திரு துரைக்கருணா. 2026 தேர்தல் ஒரு பக்கம் இருந்தாலும் மாணவர்களை சந்தித்து மூன்றாவது முறையாகவும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி ஊக்கப்படுத்தி வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. முக்கியமாக இந்த கூட்டத்திலும் அவர் மாணவர்கள் மத்தியில் ஒரு சில கருத்துக்களை குறிப்பிட்டார். ஊழல் செய்யாதவர்களை பார்த்து தேர்ந்தெடுப்பதுதான் ஜனநாயகம், அதே போன்று பெரியாருக்கே சாதி சாயம் பூச பார்க்கிறார்கள் என்று ஒரு கருத்தை தெரிவித்தார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மதிப்பிற்குரிய நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்கு வருவதற்கு முன்பாகவே இந்த மாணவர்களை குறிவைத்து தான் அவருடைய பயணம் இருந்தது. 234 தொகுதிகளிலையும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு விருதுகள் வந்தது. அவர்களுடன் பேசுவது, ஏன்னா அந்த இளைய சமுதாயம் தான் விஜய்க்கான ஒரு மிகப்பெரிய சொத்து, ஆதரவு, நிலைப்பாடு கொண்டவர்கள் என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த விஷயத்தை எடுத்தார். 3 ஆண்டுகளாக இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார். இதன் மூலம் இளைஞர்களை ஈர்க்கிறார். அரசியல் பார்வை என்று வருகிற பொழுது அவர் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுடைய அரசியல் எதிரி என்று பிரகடனப்படுத்தி அதற்கான பணிகளில் ஈடுபட்டார். ஆனால் அவர் அந்த கொடியேற்று விழா நிகழ்ச்சி, மாநாடு, அதை தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் அவருடைய பேச்சு என்பது திமுகவுக்கு எதிரான தீவிரத்தன்மை இல்லை, அரசின் செயல்பாட்டுக்கோ திமுகவினருடைய செயல்பாடுகளையோ கண்டித்து ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல் என்று நேரடியாக களத்தில் வரவில்லை என்கிற குற்றச்சாட்டு பொதுவெளிகளில் இருந்தது. அதை உடைப்பதற்காகத்தான் சமீப காலமாக கடந்த 2-3 அறிக்கைகளை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு தீவிரத்தன்மை இருந்தது திமுகவுக்கு எதிராக. குறிப்பாக முதலமைச்சர் டெல்லி சென்று வந்த அந்த நிகழ்வு குறித்து கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். இன்று அதனுடைய நீட்சியாக மேலும் ஒரு தீவிரத்தன்மையோடு திமுகவுக்கு எதிராக களமாடுகிறார் என்று நம்ம பார்க்கலாம். ஆனால் அரசியல் களத்தில் இந்த லஞ்ச ஊழலற்ற ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்கிற முன்முயற்சியை திரு விஜய் எடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் இன்றைய அரசியல் தேர்தல் கள சூழல் என்பது வேறு மாதிரியாக இருக்கிறது. எனவே அந்த நிலைப்பாட்டோடு அவர் வருகிற பொழுது ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்குரிய வெற்றியை திரு விஜய் பெற முடியுமா என்கிறது மிகப்பெரிய சந்தேகம்தான். காலப்போக்கில் இதே திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு எதிராக தீவிரமாக களமாடி மக்கள் பிரச்சனைக்காக வரணும், களத்திற்கு வரணும். அவர் வந்து மக்களுக்கானவன் நான், ஒரு நல்ல ஆட்சி அதிகாரத்தை தருவதற்குரிய பயிற்சியும் முயற்சியும் நான் எடுத்து வருகிறேன், எனக்கு ஆதரவளியது என்று வருகிற பொழுது இந்த தேர்தல் இல்லாவிட்டாலும் அடுத்து வரும் தேர்தல்களாக அவருக்கு வாய்ப்பு இருக்கலாம் என்றுதான் கருதுகிறேன் சகோதரா. நீங்கள் சொன்னது போலவே துரைக்கருணா, களத்தில் வந்து போராட வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு 10-12 வகுப்பு மாணவர்கள் என்று பார்த்தாலும் உடன் பெற்றோர்களும் வந்திருக்கிறார்கள். இதுவே நேரடியாக ஒரு சார்ந்த மக்களை வந்து சந்திக்கிறதாக நம்ம எடுக்க முடியாதா? நிச்சயமா, அதாவது குறிப்பிட்ட சதவிகித வாக்குகளை பெறுவதற்கு இது உதவும். இன்றைக்கு வந்திருக்கிற இந்த மாணவர்களுடைய பெற்றோர்களாகட்டும், இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திலே உறுப்பினர்களாக நிர்வாகிகளாக வருகிற அந்த ரசிகர் மன்றத்தினுடைய குடும்பத்தினராகட்டும், அவர்களுடைய வாக்குகளை ஈர்க்கலாம். ஆனால் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அளவிற்கான ஒரு 40-45% வாக்குகளை பெறுவதற்கு இப்போதைக்கு வாய்ப்பில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை, கருத்து. காலப்போக்கில் வரலாம். ஏன்னா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வலிமையான கட்டமைப்போடு, நிர்வாகிகள் பலத்தோடு, மக்கள் ஆதரவோடு இருக்கிறது. இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகளை தாண்டி 3வது சக்தி என்பது 2026 வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. 2031 கூட இந்த கட்டமைப்பை விஜய் உருவாக்கணும். கிராம கிளைகளிலிருந்து கட்டமைப்பை உருவாக்கி தொண்டர்கள், நிர்வாகிகள் பலத்தோடு பொது மக்களினுடைய ஆதரவை, ஏன்னா ஆட்சி அதிகாரத்தை மாற்றுவதற்கு ஒரு 15-20% பொதுமக்களுடைய வாக்கு வேணும். அதை பெறுவதற்கு விஜய் என்ன முயற்சி எடுக்க போகிறார், அதை பொறுத்துதான் அவருடைய வளர்ச்சி இருக்கும், வெற்றி இருக்கும் என்று நான் பார்க்கிறேன். அந்த ஒரு வளர்ச்சியை ஒரு திராவிட கொள்கை சார்ந்தவர்களே எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் பெரியாருக்கும் இங்கு சாதி மத சாயம் பூசப்படுகிறது அப்படின்ற ஒரு கருத்தை தன்னுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய விஜய் கொடுக்கக்கூடியவர் நம்ம பார்க்க முடியாதா? இல்ல, அதாவது பெரியாரை எல்லா திராவிட கட்சிகளும் கொண்டாடி வருகிறது. காலங்காலமாக திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று இதை தாண்டி பொதுவெளிகளில் திராவிட சிந்தனையாளர்கள் பலரும் கூட பெரியாரை கொண்டாடி வருகிறார்கள். எனவே அது ஒரு குறியீடாக, அடையலாக தானும் அதை கையில் எடுத்து செயல்படுகிறார்.
இதன் மூலமாக அவருக்கு ஒரு பெரிய அளவில் பெரியாரிஸ்டுகளுடைய ஆதரவு கிடைக்குமா என்றால் அது மிகப்பெரிய சந்தேகம், கேள்விக்குறிதான் சகோதரர். தொலைபேசி வாயிலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு துரை கருணா.